பஞ்சமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திதியாக நாம் பஞ்சமி திதியை பார்க்கின்றோம். இது குறிப்பாக வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்ததாகும். இந்த திதி என்பது 5வது திதியாக வருகின்ற காரணத்தால் நம்முடைய பஞ்சபூதங்களின் அமைப்பும் நம்முடைய உடலும் எண்ணமும் ஒருங்கிணைக்கும் நாள் என்ற காரணத்தால் இந்த பஞ்சமி திதியை நாம் குறிப்பாக குடும்ப வளர்ச்சிக்காகவும் குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் குறிப்பாக சீமந்தம் செய்வதற்கும் கடன் அடைக்கவும் மருந்து உண்ணவும் இந்த திதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த திதியில் பிறந்தவர்கள் சற்று அறிவு கூர்மை உள்ளவராகவும் அரசியல் ஞானம் உள்ளவராகவும் இருப்பார்கள். இவர்கள் இந்த திதி மாதந்தோறும் வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி என்று வரும். அதில் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த திதியின் மிகப்பெரிய வழிபாடாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அம்மன் சப்த கன்னியில் ஒன்றான வாராகி தாயை வழிபட்டால் நம்முடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு நல்ல சுப நிகழ்ச்சியாக மாற்ற முடியும் என்பது கடந்த கால ஐதீகம். வாராகி வழிபாடு என்பது அந்த சப்த கன்னிகளில் 5வதாக வருகின்ற அந்த சப்த சிவபெருமான் கோயிலில் அந்த சப்த கன்னிகள் வைத்திருப்பார்கள். அதில் 5வதாக வருவதுதான் வாராகி தாய். சில கோயில்களில் தனியாக வாராகி அம்மன் இருக்கும். அங்கு சென்று மாதந்தோறும் வருகின்ற வளர்பிறை அல்லது தேய்பிறை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யுங்கள். நமக்கு ஏற்பட்டுள்ள வற்றாத அது செல்வமாகட்டும், அது கடனாகட்டும் அல்லது கஷ்டங்களாகட்டும், அவை அனைத்தும் சரி செய்யப்படும் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவம். மேலும் வாராகி வழிபாடு என்பது மிக முக்கியமாக அதை செயல்பாட்டில் கொள்ள வேண்டிய ஆட்கள் விவசாயம் செய்யும் பெருமக்கள். ஏனென்றால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய முதலாளி என்று சொன்னால் அது விவசாயி தான். அந்த விவசாயிக்காக ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது வாராகி தாய் தான். ஆகவே என் அருமை விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதற்கு முன்பாக வாராகி தாயை வழிபட்டு அதன் பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை தாங்கள் காண முடியும் என்பது என்னுடைய அனுபவம் என்று கூறி அனைவருக்கும் தன்னுடைய பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்க்க, குடும்பத்தில் இருக்க திருமண தடை, கடன் போன்ற எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க, நம் மன அமைதி கிடைக்கவும், நம் வாழ்க்கை சுபிட்சமாக மாற வாராகி தாய் வழிபாட்டை மாதந்தோறும் செய்து வாருங்கள். பஞ்சமி திதியில் செய்து வாருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.